வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி மனோஜோட பேரை டாட்டூ போட்டுட்டு வர வீட்ல இருக்க எல்லாரும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப பெருமையா காட்டிட்டு இருக்காரு. அதென்ன ஜிலேபி மாதிரி சுத்தி சுத்தி போட்டிருக்குங்க. அண்ணியோட பேரு தாண்டா அப்படி போட்டிருக்குன்னு ரவி சொல்ல அப்பதான் விஜயா பாக்குறாங்க. மனோஜ் ரொம்ப பெருமையா ரோஹிணியோட கைய பிடிச்சு காட்டிக்கிட்டே இருக்காரு. பாக்குற விஜயா, ஆமா மனோஜ் பேரு தான் அப்படின்னு சொல்ல ரோஹிணி டெம்பரவரி டாட்டூவான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இல்லப்பா பெர்மனன்ட் தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவன் பேரு பச்சை குத்தி இருக்கியா அப்படின்னு விஜயா ஆச்சரியமா கேக்குறாங்க. அம்மா இன்னைக்கு ஷோரூம்க்கு டாட்டூ குத்துற ஆள் ஒருத்தர் வந்தாரு. ரோஹிணிய டாட்டூ குத்திக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா. சரி வேற ஏதாவது டிசைன் போடுவான்னு பார்த்தா என் பேரை குத்திக்கிட்டா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய் உன் பேரு தானடா குத்துச்சு, உன்னையடா குத்துச்சுங்கிறாரு முத்து. டேய் சும்மா இருடாங்கிற மனோஜ், எனக்கு அழுகையே வந்துருச்சுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல 2 பேரையும் பாவமா பாக்குறாங்க விஜயா. டேய் பார்லர் அம்மா பச்சை குத்துனா உனக்கு எதுக்குடா அழுக வருது அப்படின்னு முத்து மொக்கையா ஜோக் அடிக்க, டேய் எமோஷனல் ஆயிட்டேன்னு சொல்றான்டா அப்படின்னு ரவி விளக்கம் கொடுக்கறாரு. ஓ அப்படின்னு முத்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, இங்க வாமான்னு கூப்பிடுறாங்க ரோஹிணிய விஜயா. ரோஹிணி வந்து பக்கத்துல உட்கார கைய பிடிச்சிக்கிற விஜயா, உனக்கு வலிக்கலையாம்மான்னு கேக்குறாங்க. உடனே நம்ம புழுகு மூட்டை வேற ஏதாவது டிசைன் போட்டிருந்தா வலிச்சிருக்கும் அத்தை. நான் மனோஜ் பேரை போட்டேன்ல வலி தெரியல அப்படின்னு பார்லரம்மா சொல்ல அப்படியே மனோஜ் உருகி போய் நிக்கிறாரு. முத்து உருட்டு உருட்டு நல்லா உருட்டுன்னு சொல்றாரு. எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. ஏய் என்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல இல்ல மீனா சப்பாத்திக்கு மாவு உருட்டணும்னு சொன்னா அதை ஞாபகப்படுத்துறேங்கிறாரு. யாராலையும் எதுவும் சொல்ல முடியல. விஜயாதான் முன்னாடி வந்து அவனை விடுடா. ரோஹிணி மனோஜ் மேல உனக்கு இவ்ளோ பாசம் இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்குங்கிறாங்க விஜயா. ஏன் பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்களையும் கையில பச்சை குத்திக்க சொல்லிடா ரவின்னு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லிடுறாரு முத்து. ஒரு கையில அப்பா பேரு இன்னொரு கையில அந்த ஓடுகாலி பேரை குத்திக்கோங்க அப்படின்னு முத்து சொல்ல டென்ஷன் ஆகுற விஜயா, டேய் வாய் மூடுறா, உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுதுங்கிறாங்க. ஆயுசுக்கு மனோஜ் பேரு கையிலேயே இருக்கணும்னு நினைச்சிருக்கா, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏங்க நிஜமாவே இது ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்க புருஷன் பேரை அவங்க கையில பச்சை குத்தி இருக்காங்க. இத பாக்கும்போது எனக்கும் உங்க பேரை பச்சை குத்திக்கணும்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா தாயே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாசம் மனசுல இருந்தா போதும். இந்த காலத்துல நாங்க பாசமா இருக்கோங்கிறத காட்டிக்கிறதுக்காகவே நெட்ல போட்டோ, ரீல்ஸ் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளிய பாசமா இருக்க மாரி காட்டிட்டு ரூம்குள்ள போய் தலைய பிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணியும் மனோஜும் முறைச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி காட்டுங்க அப்படின்னு ரோஹிணியோட கைய பிடிச்சி ஸ்ருதி பாக்க, என்ன ஸ்ருதி நீங்களும் டாட்டூ குத்திக்க போறீங்களான்னு ரோஹிணி கேக்குறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே, யாரு இவளா டாக்டர் கிட்ட போனாலே இன்ஜெக்ஷனே போட்டுக்க மாட்டா அப்படின்னு ரவி சொல்ல, ரோஹிணி எனக்கெல்லாம் பெயினே தாங்க முடியாது. வேணும்னா ரவி என் பேரை குத்திப்பான், எனக்காக நீ குத்திப்பல்லன்னு ரவி கிட்ட வந்து கேக்குறாங்க. ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிற ரவி, உன் பேர் என்ன ஹார்ட்ல குத்தி இருக்கேம்மா, இதுல நான் வெளியே வேற டாட்டூவா போடணுமா அப்படின்னு ரவி சொல்ல, வாரு வான்னு ரொம்ப ஜாலியா கை தட்டுறாரு முத்து. நல்லா சமாளிக்கிறடான்னு சொல்லி ஸ்ருதியும் சிரிக்கிறாங்க. ஸ்ருதி நமக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் டாட்டூ குத்திக்கிறதெல்லாம் இன்னொருத்தங்க சொல்லி செய்யக்கூடாது, அவங்களுக்கா தோணணும். இப்ப நான் சொல்லியா ரோஹிணி டாட்டூ போட்டுக்கிட்டா, என் மேல இருக்க லவ்ல அவளா போட்டுக்கிட்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல அவரை பார்த்து மந்தகாசமா ஒரு புன்னகை கொடுக்கறாங்க ரோஹிணி. இதெல்லாம் பார்த்து பெருமையா சிரிச்சிட்டு இருக்காங்க விஜயா. டாட்டூ குத்திக்கலன்னா லவ் இல்லைன்னு அர்த்தமா என்ன? முத்து சொன்ன மாதிரி பாசம் மனசுல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரூமுக்குள்ள போக மனோஜ் ரோஹிணி 2 பேர் முகமும் சுண்டி போயிடுது. அவளை விடுறா, பச்சை குத்திக்கிறதுக்கும் வலிக்குதுன்னு சொல்லுவா, பிள்ளை பெத்துக்கிறதுக்கும் வலிக்குதுன்னு சொல்லுவா. ரோஹிணி உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயமா, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா சாப்பிடலான்னு விஜயா சொல்ல, சரிங்க ஆன்ட்டின்னு தலையாட்டி எந்திரிக்கிறாங்க ரோஹிணி. அம்மா அவளுக்கு ஏதாவது ஃபீவர் வந்துருமோன்னு பயமா இருக்கு, நாங்க உள்ள இருக்கோம், மீனாவுக்கு கொஞ்சம் டிஃபன் எடுத்துட்டு வர சொல்லுங்கங்கிறாரு மனோஜ். ஆ அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது முத்து படு டென்ஷன் ஆகி, டேய் உனக்கு என்ன கை கால் இல்லையா என்ன, ஏன் நீ வந்து எடுத்துக்க மாட்டியா, மீனா தான் உனக்கு டோர் டெலிவரி பண்ணணுமான்னு பயங்கரமா கத்துறாரு. ஏங்க சும்மா இருங்க, நான் இந்த பக்கம் மீனா சொல்லிட்டு இருக்க, டேய் அப்படின்னு இந்த பக்கம் விஜயா கத்திட்டு இருக்க, ஏங்க நாமளே எடுத்துக்கலாம் விடுங்கங்கிறாங்க ரோஹிணி. நீ விடுமா அவன் கெடுக்கிறான், நீங்க உள்ள போங்க நானே எடுத்துட்டு வரேங்கிறாங்க விஜயா. ரோஹிணிய மனோஜ் ரூமுக்குள்ள வர, ரோஹிணி நீ என் பேரை டாட்டூ குத்தி இருக்கல்ல, அத பார்த்தது மீனா ஸ்ருதியோட முகமே மாறிடுச்சு பாத்தியா அப்படின்னு கொலையடியில சண்டை போடுற லேடிஸ் மாதிரி புறம் பேசிட்டு இருக்காரு மனோஜ். எனக்கு ஃபர்ஸ்ட் இப்படி தோணி இருக்குல்ல, அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் மேல லவ் அஃபெக்ஷன் இருந்தா அவங்களும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்ற ரோஹிணி நான் ரொம்ப லக்கி அப்படின்னு மனோஜ் சொல்ல, தெரியாத மாதிரி ஏன்னு கேக்குறாங்க ரோஹிணி.
என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீல்ல. எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க. இப்படி ஒரு ஒய்ஃப் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அப்ப நான் லக்கி தானேங்கிறாரு மனோஜ். உடனே ரோஹிணி மனோஜ ஹக் பண்ணிக்க, அவரும் முதுகுல ஹக் பண்ணி தட்டி குடுக்குறாரு. மறுநாள் பரதநாட்டிய கிளாஸ்க்கு ஸ்டூடண்ட்ஸ் வர, வாங்க மேல போங்கன்னு அனுப்பிட்டு இருக்காங்க பார்வதி. அடுத்ததா சிந்தாமணி வர, வாங்க வாங்க விஜய் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா, இப்ப வந்துருவா உட்காருங்கன்னு சிந்தாமணிய உட்கார வைக்கிறாங்க பார்வதி. அவங்கள நான் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா வீட்ல அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல போல இருக்கே. அப்படின்னு சிந்தாமணி வெறுப்பா ஒரு பிட்ட போட ஏன்னு பார்வதி கேக்குறாங்க. மீனா மண்டபத்துக்கு வரமாட்டா, வேலை நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அவ வராமலே வீட்ல இருந்தே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாளே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மீனா திறமையான பொண்ணு, நல்லா உழைக்கிற பொண்ணுன்னு பார்வதி சொல்ல, சிந்தாமணி கடுப்பா இருக்கு. இப்ப நாங்க என்ன உழைக்காமல இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அது இல்லைங்க, அவ எடுத்த வேலையை செய்யாம விட மாட்டா அப்படின்னு பார்வதி சொல்ல, என்னமோ போங்க, நான் மாஸ்டர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன், அவங்களாலதான் எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சுன்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க சிந்தாமணி. இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே விஜயா உள்ளர வர்றாங்க. சிந்தாமணி உட்கார்ந்து இருக்கத பார்த்து அவங்களுக்கு பயங்கர கடுப்பாகுது. பார்வதி கொஞ்சம் தண்ணி குடுன்னு தன்னோட வரவை உணர்த்த பாக்குறாங்க. ஆனா சிந்தாமணி துளி கூட கண்டுக்காம கால் மேல கால் போட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துருக்க சிந்தாமணிய பார்த்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்துடுறாங்க. வந்த விஜயா தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு, எவ்வளவு திமிர் பாரு இவளுக்கு. என்ன பார்வதி, எப்பவும் நான் வந்தா எந்திரிச்சு கும்பிடுவாங்க, இன்னைக்கு என்னன்னா கால் மேல கால் போட்டு கண்டுக்காம இருக்காங்க. ச்சே அப்படின்னு பார்வதி கிட்ட புரிஞ்சிட்டு இருக்காங்க விஜயா. நீ ஏதோ மீனாவை வேலை செய்ய விடாம தடுக்கிறேன்னு சொன்னியா, அது நடக்கலையான்னு பார்வதி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் உன் மேல ஏதோ வருத்தம் போல அப்படின்னு பார்வதி சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்றது, நான் அவளை போக விடாம தான் தடுத்தேன், அவ இருக்கிற இடத்துல இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டா அப்படிங்கிற விஜயா பொறுத்துக்க முடியாம வெளியே வர, ரூபனும் இன்னொரு ஸ்டூடெண்ட் வணக்கம் மாஸ்டருங்கிறாங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஜயா பசங்க போனதும், சிந்தாமணி நீங்களும் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் வந்துடுறேங்கிறாங்க. உடனே சிந்தாமணி எந்திரிக்க கூட இல்லாம, இல்ல இல்ல மாஸ்டர் நீங்க பொறுமையா வாங்க பாத்துக்கலாங்கிறாங்க. விஜயா குழப்பமும் வெறுப்புமா நின்னுட்டு இருக்க, சிந்தாமணி எழுந்து வந்து, ஊர்ல யார் யாரோ இல்லாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இந்த டான்ஸ் தானே ஆடிக்கலான்னு அசால்ட்டா சொல்றாங்க சிந்தாமணி. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியுது அப்படின்னு விஜயா சொல்ல, புரிஞ்சு என்ன பண்றது, உங்களுக்கு உங்க வீட்லயே பவர் இல்ல போல இருக்கு, நான் உங்களை நம்பி இருந்தேன், ஆனா பாவம் உங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உள்ளுக்குள்ள பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு விஜயா. எனக்கு பவர் இல்லாமல்லாம் இல்ல, ஆனா அன்னைக்கு எனக்கே தெரியாம ஏதோ இருந்த இடத்துல இருந்தே பண்ணியிருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல, பரவாயில்ல விடுங்க, நீங்க எதுக்கு உங்க மருமகளை குறை சொல்லிக்கிட்டு, உங்களால என்ன முடியும்னு நான் தான் பாத்துட்டேனே, அவளை உங்களால அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஏன் அடக்க முடியாது, அவ என்ன பெரிய ஜல்லிக்கட்டு காளையா, வெறும் பூக்கட்டுறவங்கிறாங்க விஜயா. அந்த பூக்கட்டுற வேலையை தான் உங்களால தடுத்து நிறுத்த முடியலையே அப்படின்னு சிந்தாமணி நக்கலா சொல்ல, இந்த பாருங்க, ஏதோ ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்காக என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைக்காதீங்க, நான் நினைச்சா அவ பூ வியாபாரம் பண்றதையே நிறுத்தி காட்டுவேன், பாக்குறீங்களான்னு சவால் விடுற மாதிரி கேக்குறாங்க விஜயா. என்னங்க நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணு பூ வித்துக்கிட்டு இருந்தா, இப்ப டெக்கரேஷன் பண்றா, உங்க புள்ளையோட சேர்ந்து டிரைவிங் ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிட்டாங்களாமே அப்படின்னு கிண்டலா சிரிச்சுக்கிட்டே சிந்தாமணி சொல்ல, அது எப்படி உங்களுக்குன்னு விஜயா சந்தேகமா கேக்குறாங்க. அவதான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருக்காளே, எல்லா தொழிலையும் கையில எடுத்துக்குவா, சொன்ன மாதிரி உங்க கொட்டத்தை அடக்கிடுவா போல இருக்கேன்னு சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி நீங்க என்னைய குறைச்சி எடை போடுறீங்க, நான் நினைச்சா எதையும் செய்வேன், அவ பூ வியாபாரம் பண்றதையே தடுத்து நிறுத்தி காட்டுறேன், இது சவாலுங்கிறாங்க விஜயா. எதுக்குங்க உங்களுக்கு முடியாததெல்லாம் வீணா சவால் விட்டுக்கிட்டு அப்படின்னு சிந்தாமணி உசுப்பு வைத்து விட்டு கேட்க, நான் தான் செய்யறேன்னு சொல்றேன்ல, எல்லாத்தையுமே நிறுத்தி அவளை வீட்டோட உட்கார வச்சு காட்டுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ இந்த சிந்தாமணி விஜயாவை நல்லா ஏத்தி விடுறாளே, அது புரியாம இவ்வளவு சவால் விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாமல்லாம் சொல்லல, நீங்க முழு முயற்சியில இறங்கினா பண்ணலாம், ஆனா நீங்க மருமகளாச்சேன்னு பாவம் பாக்குறீங்க, ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கான மரியாதையே கொடுக்கறது இல்ல அப்படின்னு சிந்தாமணி கொஞ்சம் ஒத்து போற மாதிரி பேச, அவ வேலை பாக்குறத நிறுத்தி வீட்டோட உட்கார வச்சா எனக்கான மரியாதை தானா வரும் அப்படின்னு விஜயா சொல்ல, சவால் விடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனா அதை செஞ்சு முடிக்கணுமேன்னு நக்கலா சிரிச்சிட்டு சொல்றாங்க சிந்தாமணி. அவளை பாத்தீங்களா, பூக்கடை, டெக்கரேஷன், டிரைவிங் ஸ்கூல்னு மலன்னு வளர்ந்துகிட்டு போறா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க, போதும் அது எல்லாமே அவளை விட்டு போகும், எல்லாத்தையும் நான் நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரு பக்கமா திரும்பி வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. ஒரு வீட்டு முன்னாடி முத்து வந்து காரை நிறுத்த மீனாவை இறங்குறாங்க. அவங்க இறங்கிட்டு ஒரு எட்டு போய் திரும்பி வந்து பின் கதவு திறந்து, ஏமா உள்ளறையே உட்கார்ந்துருக்க, இறங்கி வான்றாங்க மீனா.
இல்ல பயமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல. ஏம்மா வீட்ட விட்டு ஓடி போறப்ப பயம் இல்ல? இப்ப மட்டும் பயம் வருதான்னு முத்து கேக்குறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் தலைய குனிஞ்சுட்டு பயத்தோட உட்கார்ந்துட்டு, இல்லண்ணா, அப்பா அம்மாவ எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலண்ணான்னு சொல்ல, அதே முகத்தோட தாம்மா, இதுக்காக என்ன முகத்துல துணிய கட்டிட்டா போக முடியும்? அப்படின்னு முத்து முக்கைய ஜோக் அடிக்க, ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிற மீனா, பவானி பயப்படாத, உன் அம்மா அப்பா தானே என்ன பண்ணிட போறாங்க? வா இறங்கி வான்னு சொல்ல, அந்த பொண்ணு இறங்குறாங்க. வாசல்ல ஏதோ சத்தம் கேட்டு பரசுவும் ஒரு ஒய்ஃபும் வந்துட்டு இருக்க. மாமா மாமா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு முத்து உற்சாகமா சொல்ல 2 பேரும் ஆர்வமா பாக்குறாங்க. முத்து கொஞ்சம் நகர்ந்துக்க மீனா பவானிய கூட்டிட்டு வர்றாங்க. உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்றாரு முத்து. பவானிய பார்த்ததும் 2 பேரும் ஓடி வர்றாங்க. அவங்க ஒய்ஃப் உடனே 2 தோளையும் சேஃபா தட்டிக்கிட்டு, எப்படி உனக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு? சொல்லு சொல்லுன்னு தோல்ல அடிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுங்க ஆண்டி விடுங்க அப்படின்னு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க மீனா. இருமா இவளை எப்படிலாம் வளர்த்தோமா இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அடிக்க போறாங்க. ஏண்டி ஏண்டின்னு, எதுக்காகடி இப்படி பண்ண எதுக்காகடி இப்படி பண்ணன்னு அவங்க டிராமேட்டிக்கா அடிச்சிட்டு இருக்க. ஆன்ட்டி ஆன்ட்டின்னு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க மீனா. பாவம் அடிச்சு ரொம்பவே ஓஞ்சு போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க தரையில. பரசு சார் இங்க சேர்ல உட்கார்ந்துட்டு அழறாரு. அடி வாங்கின அந்த பொண்ணு தளர்ந்து போய் கீழே உட்கார்ந்துரு. இன்னொரு பக்கம் மீனா உட்கார்றாங்க. இவங்க தலையில அடிச்சுட்டு பாவி பாவின்னு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளேம்மான்னு அப்பப்ப மீனா கிட்ட சொல்லிட்டாள. சாரிம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உன்னை காணோம் நாங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டோம்னு தெரியுமாடி உனக்கு? இப்படிப்பட்ட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு அவங்க அழ. சாரிம்மா சாரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பரசு ரொம்பவே அழுதுட்டு இருக்கு. அந்த பொண்ணு எழுந்து அப்பா கிட்ட வர்றாங்க. வந்து அவரோட கைய புடிச்சிட்டு, அப்பா சாரிப்பா, நான் இப்படி போயிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழ. அவரும் மகளோட கைய புடிச்சிட்டு, விடுமா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்காவது தெரிஞ்சிருக்கணும். உன் சந்தோஷம் தாம்மா எங்க சந்தோஷம். அம்மா நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதுமா அப்படின்னு பரசு சொல்ல, மாமா அதெல்லாம் நல்லாதான் மாமா இருப்பா. அதான் 2 வீட்லயும் சம்மதம் சொல்லியாச்சுல்ல. அடுத்து என்ன கல்யாணம் தானேங்கிறாரு முத்து. முத்து நீங்க 2 பேரும் இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம்னு எங்களுக்கே தெரியலப்பா. நீங்க இந்த விஷயத்த ரொம்ப பக்குவமா கையாண்டிருக்கீங்கப்பா. அங்க கோவத்திலேயும் வருத்தத்திலேயும் இந்த விஷயத்த ரொம்ப பெருசாக்கி 4 பேர்கிட்ட சொல்லி எங்க பேரை நாங்களே கெடுத்துட்டு இருந்திருப்போம்ப்பா. நீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியே தெரியாம எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்தி இருக்கீங்கப்பா. ரொம்ப நன்றிப்பான்னு பரசு நெகிழ்ந்து போய் கையெடுத்து கும்பிட, மாமா என்ன மாமா இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பழசெல்லாம் விடுங்க. அந்த பையன் மோகனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். நம்ம பொண்ணும் வீட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து கல்யாண வேலையை பாப்போம் மாமா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாப்பா. அவங்களும் பேசுனாங்க. குடும்பத்தோட ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பரசு சொல்ல, அப்புறம் என்ன மாமா? கல்யாண தேதிய குறிச்சிட்டு வேலைய ஆரம்பிக்க வேண்டியதானேங்கிறாரு முத்து. பவானி, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் புரியுதான்னு முத்து கேட்க, சரின்னு தலையாட்டுது அந்த பொண்ணு. கல்யாணம் ஆகுற வரலும் அந்த பையன்கிட்ட எல்லாம் ரொம்ப பேசாத. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வேணா வச்சுக்கோங்கிறாரு முத்து. ஏங்க விட்டா இவ்வளவு மணி நேரம் தான் பேசணும்னு சொல்லுவீங்க போல அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு இல்ல மீனா, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது வேணும்ல. இப்பெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, அம்மா தாயே நீ வண்டிய தேவையில்லாம உன் பக்கம் திருப்பிட்டு இருக்காத அப்படின்னு முத்து சொல்ல, அவரை ஒரு முறை முறிச்சிட்டு, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் வாமான்னு மீனாவை எந்திரிச்சு பவானி எழுப்பி உள்ளர கூட்டிட்டு போறாங்க மீனா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணும்னு நினைச்சது தப்பில்ல. ஆனா அது நடக்கிறப்ப நம்மள சுத்தி இருக்கவங்க சந்தோஷப்படணும். நம்மள பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட எல்லாம் நடந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, இப்போ அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. உங்க 2 பேரால தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி லைஃப் எனக்கு கிடைக்க போகுது. ரொம்ப தேங்க்ஸ்காங்கிறாங்க பவானி. பெத்தவங்க எப்பவுமே பசங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. இத்தனை வருஷம் உனக்காக எல்லாம் செஞ்சவங்களுக்கு உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? உன் மனசுல இருக்க ஆசையை சொல்லி நீ அவங்கள சம்மதிக்க வைக்கணும். உடனே சம்மதிக்க மாட்டாங்க தான். என்ன அவங்க எல்லா விஷயத்தையும் பத்தி யோசிக்கணும். இப்ப மனசு மாறி ஏத்துக்கிட்டாங்களா? அந்த மாதிரி தான். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிருக்கிற அப்படின்னு மீனா சொல்ல, அது ஏன் தப்புதான்க்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. சரி விடு, அதான் முடிஞ்சிருச்சுல்ல. மாமா பையன் வீட்ல இருந்து வரும்போது சொல்லுங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசி முடிச்சிடலான்னு முத்துவும் எழுந்து நின்னு சொல்ல, பரசுவும் எழுந்து நிக்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன் முத்து, நீதான்ப்பா கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு முத்து கைய பிடிச்சிட்டு பரசு சொல்ல, மாமா என்ன நீங்க அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரத்த வா மீனான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு முத்து. பரேமா பவானின்னு சொல்லிட்டு அவர் கார் கிட்ட போயிட, மீனாவும் அவங்களோட ட்ரேட்மார்க் பர்ஸ் எடுத்துக்கிட்டு வரோம் அங்கிள், வரோம் ஆண்டி, வரோம் பவானின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார் கிளம்பி அந்த பக்கம் போக ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அதுல இருந்து பிரவுன் மணியும் ஒரு பையனும் இறங்கி வர்றாங்க பவானி வீட்டுக்கு. பரசு எழுந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட, வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு.
சுந்தரி, அம்மாடி பவானி அப்படின்னு கூப்பிடு. அவங்க 2 பேரும் வர்றாங்க. அவங்களும் வந்து வணக்கம் சொல்ல, இவரு வணக்கம் சொல்றாரு. "இதுதாங்க என் பொண்ணு பவானி" அப்படின்னு பரசு சொல்ல, வந்துட்டாளா? ஒரு வழியா எங்க வீட்டு பையன அனுப்பி வச்சுட்டேம்மா" அப்படின்னு பிரவுன்மணி சொல்ல, அந்த பொண்ணு நெளிஞ்சிட்டு இருக்காங்க. "ஓ! வெக்கம், வெக்கம். இருக்கட்டும், இருக்கட்டும். பார்க்க லட்சணமா தான் இருக்க. எங்க வீட்டுக்கு ஏத்த மருமக தான்" அப்படின்னு பிரவுன்மணி சொல்ல, "வாங்க, வாங்க. நீங்க உட்காருங்கன்னு" சொல்றாரு பரசு. 2 பேரும் சோஃபா கிட்ட வர அந்த பேக்க குடுக்குறாரு. பிரவுன்மணி அத வாங்கி பரசு கிட்ட குடுக்குறாரு. என் தங்கச்சிகிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் பேசினேன். அடுத்த மாசத்துலயே நல்ல முகூர்த்த நாள் இருக்காம். அன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, ஒய்ஃபை மகளையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ரொம்ப நல்லதுங்க. அப்படியே பண்ணிரலாம். அப்புறம் எங்க பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு பரசு கேட்க சிரிக்கிற பிரவுன்மணி, பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருந்திருக்கிறா அப்படின்னு பிரவுன்மணி சொல்ல, மகள பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு பரசு. அந்த பொண்ணு ரொம்ப பெருமையா சிரிக்கிறாங்க. எங்க பையனையும் சம்மதிக்க வச்சிருக்கிறா. இப்படி ஒரு நல்ல பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. இத விட வேற என்ன வேணும்? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அத சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு பிரவுன்மணி சொல்ல, வெக்கமும் பெருமையுமா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க பவானி அவங்க அம்மாவையும் பார்த்து. அவங்க அம்மாவும் சந்தோஷத்துல காது டு காது வரை சிரிக்கிறாங்க. இல்ல, பொண்ணுக்காக எங்களால முடிஞ்சத நாங்க கட்டாயம் பண்ணிடுவோம் அப்படின்னு பரிசு சொல்ல, உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அத கண்டிப்பா செய்யுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 குடும்பமும் சேர்ந்து அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்றதுக்கு என்ன தேவையோ அத செஞ்சு குடுப்போங்கிறாரு பிரவுன்மணி. அப்புறம் கட்டிலு, டிவி, பீரோ, ஃப்ரிட்ஜ்ன்னு எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடுறோங்கிறாரு பரசு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. என் மருமகனுக்கு இதெல்லாம் நான் செய்யணும். அத நான் வாங்கி குடுத்துக்கிறேங்கிறாரு பிரவுன்மணி. இல்ல, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு பரசு சொல்ல, பொண்ணு வீடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க பொண்ணு என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கும் பொண்ணு மாதிரி தானே, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுங்கங்கிறாரு பிரவுன்மணி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. உங்க ஃப்ரெண்டோட பையன்தான் எங்க மாப்பிள்ளை கிட்ட பேசி அவரை சம்மதிக்க வச்சிருக்காரு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, அவரும் எங்களுக்கு பையன் மாதிரிதான். இப்பதான் என் பொண்ண கொண்டு வந்து விட்டுட்டு போனாருங்கிறாரு பரசு. அடடே, கொஞ்சம் முன்னாடி வந்தா பாத்துருக்கலாமேன்னு மலேசியா மாமா வருத்தப்பட, போன் பண்ணி வர சொல்லவான்னு கேக்குறாரு பரசு. ஆ வேணாம், வேணாம். அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். அதான் கல்யாணத்தப்ப பார்க்க போறோமே அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, அதுவும் சரிதான். சுந்தரி, போய் டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு பரசு சொல்ல, இரு வரேன்னு மகக்கிட்ட சொல்லிட்டு சுந்தரி உள்ள போறாங்க. ஏங்க, நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பரசு பிரவுன்மணி கிட்ட சொல்ல, கண்டிப்பா நல்லபடியா முடிச்சிருவோம் அப்படின்னு மலேசியா மாமா சொல்லிட்டு இருக்காரு. இங்க முத்து, மீனா இன்னும் வேலை முடியலையான்னு கிச்சனுக்குள்ள வர, மீனாவுக்கு தும்மல் வருது. தும்மிக்கிட்டே, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. தண்ணி பிடிக்க குனிஞ்ச முத்து நிறுத்திட்டு, என்னாச்சு? தும்மிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, தும்மல் அப்படின்னு மீனா ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் முத்துவும் தும்ம ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் தான் தும்முறீங்க அப்படிங்கிற மீனா இன்னும் 2 தும்மலை போட்டுட்டு இருக்காங்க. ஏய், ஏய், நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு தும்மிட்டு இருக்காரு முத்துவும். 2 பேரும் மாறி மாறி தும்முறாங்க. ஹால்ல வந்து உட்கார்ற விஜயா, என்ன சமைக்க போறேன்னு அங்க வர்ற மீனாவை பார்த்து கேட்க, 2 பேரும் தும்மிட்டே இருக்கத பார்த்துட்டு, ஏய், என்னடி இப்படி தும்மிட்டு இருக்கிற? ஏய், நிறுத்து அப்படின்னு கத்துறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி தும்மிட்டு இருக்க. ஏய், நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, தும்மல் என்ன ரோட்ல போற வண்டியா? நில்லுன்னு கைய காட்டணும்னு நிறுத்துறதுக்குன்னு சொல்லிக்கிட்டே தும்முறாரு முத்து. மனுஷங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம் சில நேரத்துலன்னு சொல்லி முத்து பயங்கரமா தும்மிட்டு இருக்க. மீனா ஒரு பக்கம் தும்மிட்டு இருக்க. ஐயையோன்னு பயந்து போய் மூக்கையும் மூஞ்சையும் மூடிட்டு இருக்காங்க விஜயா. ஏய், நிறுத்துன்னு சொல்றேன்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை தும்மல் வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா தும்ம. அது என்ன, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல தான் வருமா அப்படின்னு விஜயா கேட்க, இல்ல தனித்தனியா தான் தும்மல் வரும்னு சொல்லிட்டு முடிக்க முடியாம தும்மிட்டு இருக்காரு முத்து. இந்த பக்கம் மீனா தும்மிட்டு இருக்காங்க. அத்தும் இருக்குதா என்னன்னு அவர் தும்மி முடிச்சிட்டு சொல்ல, மூக்க மூடிட்டு இருக்க விஜய எடுத்துட்டு, ஏய், சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்கு இப்படி தும்மிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்த, என்ன ஏதோ இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்கன்னு தும்மிட்டே சொல்றாரு முத்து. மீனா தும்மிக்கிட்டே, தும்மல் நம்மள கேட்டெல்லாம் வராது அத்தை அப்படிங்கிற மீனா ஒரு தும்மல் தும்மிட்டு அதுவா வருங்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அதை அடக்க தெரியணும். அதுவும் ஒரு பொண்ணு இப்படி சத்தமா தும்மிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அவங்க பாட்டுக்கு 2 பக்கமும் மாத்தி மாத்தி வீடு கூட்டுற மாதிரி தும்மிட்டு இருக்காங்க. இதுல கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்குது. ஏமா, இந்த தும்மலு, இருமலு, பசி, தூக்கம், விக்கலு, நல்லது, கெட்டது, பொறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது. தானா வரும். வந்தாலும் ஏன் வந்தன்னு கேட்க முடியாது. ஆனாலும் தடுக்க முடியாது அப்படின்னு முத்து நீளமா டைலாக் பேசிட்டு இருக்க. இதை கேட்டாங்கன்னு வந்து நின்னுட்டு இருந்த ஸ்ருதி கலகலன்னு கைத்தட்டி சிரிக்கிறாங்க. என்ன பலகுரல் சிரிக்கிறேன்னு முத்து கேட்க, செம்ம, சூப்பரா சொன்னீங்க. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இத நான் சொல்லல பலகுரலு, முத்து படத்துல தலைவர் சொன்னது. அத இந்த முத்து சொல்ற அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு.
டேய் இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சும்மா மாத்தி மாத்தி தும்மிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு விஜயா வெறுப்பா சொல்ல, நீங்க தான் தும்மிக்கிட்டே இருந்தீங்க. உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு ஒட்டிக்கிச்சு அப்படின்னு மீனா மறுபடியும் தும்ம ஆரம்பிக்கிறாங்க. மூக்க மூடிட்டு எழுந்திருக்கிற விஜயா சொல்லிட்டே இருக்கிறேன்ல அப்படிங்கிறவங்க மீதி பேச முடியாம அச்சுன்னு தும்முறாங்க. முத்து தும்மறத விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க விஜயா அச்சு அச்சுன்னு அடுக்கடுக்கா தும்மிட்டு இருக்காங்க. பாருங்க தும்மல அடக்கணும்னு சொன்னீங்களா, இப்ப உங்களாலேயே அடக்க முடியலையா? இதத்தான் தலைவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இந்த பசி தூக்கம் தும்மலு இருமலு அப்படின்னு முத்து மறுபடியும் ஆரம்பிக்க, டேய் போதும்டா பேசியே அறுக்காத. உங்களாலதான் எனக்கு தும்மலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் தும்முறாங்க விஜயா. என்னமோ சமைச்சு தொலை, காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிற விஜயா மூக்க உறிஞ்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. மறுபடியும் மீனா தும்மிக்கிட்டே, ஏங்க நம்ம 2 பேருக்கும் கோல்டு புடிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஆவி புடிச்சாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிச்சனுக்கு வர பின்னாடியே முத்து வராரு. ரூமுக்கு போறதுக்காக அவங்க பின்னாடியே போய் திரும்பின ஸ்ருதி, ஆவியா? என்ன மீனா சொல்றீங்க? ஆவினா கோஸ்ட் ஆச்சே. அதை எப்படி பிடிப்பீங்கன்னு பயமும் சர்ப்ரைஸுமா கேட்க, ஆ நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போய்தாங்கிறாரு முத்து. ஏங்க சும்மா இருங்கங்கிற மீனா, சுடுதண்ணிய தைலம் போட்டு கொதிக்க வைக்கிறதுன்னு மீனா சொல்ல, ஓ ஸ்டீம் பிடிக்க போறீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கும் கோல்டு இருந்துச்சுன்னா, நீங்களும் அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே இருந்தாலும் நான் டேப்லெட் போட்டுப்பேங்கிறாங்க ஸ்ருதி. சரி இருங்க, நான் அத்தைக்கு காஃபி போட்டு உங்களுக்கும்னு சொல்லிட்டு மீனா திரும்ப, இல்ல மீனா, எனக்கு காஃபி வேணாம். நீங்க ஆன்ட்டிக்கே போட்டு குடுங்க. அவங்க லேட் ஆனா திட்டுவாங்க. இதே ரோகிணியா இருந்தா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலில ஆவி பிடிக்கிறத விட மாமியார காக்கா பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பலகுரலு நல்லா பேசுற அப்படின்னு முத்து சொல்ல, பலகுரல் சிரிப்போட பார்த்துட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவுல முத்துவும் செல்வமும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. டேய் செல்வம், அது அந்த கான்ஸ்டபிள் தானேன்னு கேட்க, ஆமா அப்படிங்கிறாரு செல்வம். பைக்ல ஹெல்மெட்டும் போடல, போனு வேற பேசிட்டு வர்றாராங்கிற முத்து மொபைல் ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வீடியோ எடுக்கிறத செல்வம் தடுத்துட்டு இருக்கப்பவே முத்து கையில ஒரு செயின் எடுக்கிறாரு, வண்டியை லாக் பண்ற செயின். என்னடா செயின் எல்லாம் வச்சிருக்கிறேன்னு செல்வம் கேட்க, வீட்டு கேட்ட பூட்டுறதுக்காக வாங்கினேன். இப்ப இத வச்சு அந்த பைக்க லாக் பண்ணிர வேண்டியதுதான் அப்படிங்கிற முத்து, கான்ஸ்டபிள் அருண் நிறுத்திட்டு போன பைக்கை லாக் பண்ணிடுறாரு. அருண் மறுபடி வந்து பைக் எடுக்க, பைக் நகரலன்னு முன்னாடி பாக்குறாரு. இங்க நிக்கிற முத்து, சார் என்ன செயின் போட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? நான் தான் போட்டேன்னு பெருமையா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மீனாவுக்கு எதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க வள்ளுவா. இன்னொரு பக்கம் தானா தேடி தேடி ஆப்பு வச்சுக்கிறாரு முத்து. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.